இப்போ நம்ம இவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வியை டிவிகே நபர்கள்லாம் தற்கொலைன்னு சொல்கிறேன்ல, இந்த நபர்களை கொள்கை கூட்டமாக இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச நீ மாத்திருக்கியாடான்னு ஒரு கேள்வி எழுப்புறோம்ல, மாத்திருக்கியா? இப்போ 2 வருஷமா தான் தாவேக்கா இருக்கு. அவன் பிறந்து அப்படின்னாக்கா 2 வயசு குழந்தைக்கு தான் வந்து டிவிகே கொள்கையை புகுத்தலையான்னு கேள்வி எழுப்பணும். கரெக்டா? அவன் வளர்ந்து ஓட்டு போகிறதுக்கு அளவுக்கு வந்துட்டான். 30 வயசு 40 வயசு 50 வயசு எல்லாமே விஜய் பக்கம் வரானே. அப்போ இந்த கூட்டத்தை நீ என்ன கொள்கைப்படுத்தின 70 வருஷமா திராவிட கட்சிகள் என்ன கொள்கைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? அப்போது இது ஒரு பக்கம் போகணும். நான் இந்த வாரியர்ஸ்ட்டை சொல்கிறது அதுதான், நீங்கள் வந்து சற்று பொறுமையை கடைப்பிடிங்கள். இந்த கரூர் விவகாரம், அவர்களை கரூர்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து விஜய் சந்திக்கிறதோட உலகம் அழிய போகிறது கிடையாது. அரசியல் அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ நகர்வு இருக்குது. நம்மளுடைய இலக்கு நம்ம ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வரணும். அப்போ தான் இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்க முடியும், கஷ்டப்படுற பிள்ளைகளை வந்து காப்பாற்ற முடியும், பெண்கள் மீது கண்டமை கை வைக்க முடியாது, வேளாண்மை விவசாயத்தை காப்பாற்ற முடியும், வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ண முடியும், தற்சார்பு முறையை உருவாக்க முடியும், நீங்கள் குடிகாரனாக மாறாத ஒரு பெரிய சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இங்கே கொள்ளையடிச்சு கனிம வளத்தை வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் எவனாக இருந்தாலும் ஏங்கால வந்து விழுகணும், திமுகவை எதிர்த்தா என்கிட்ட தான் வந்து நிற்கணும்னு ஒருத்தர் பேசுகிறாருல முதலமைச்சர். இந்த பேச்சு எங்கேருந்து வருது? விலை கொடுத்து வாங்குறாங்கன்றதான யதார்த்தமா பார்க்கப்படுகிறது. கமலஹாசன் உட்பட எவ்வளவு பேசினது, எவ்வளவு எதிர்த்த நபர்லாம் அங்கே போய் நிற்கிறீங்கல்ல, உங்களால் வந்து சமாளிக்க முடியல திமுக அப்படின்னும் பொழுது, அப்போ இவர்களை சமாளிப்பதற்காக ஒரு நபர் வந்து நிற்கிறார் களத்தில், யாருன்னா விஜய்.